நீதில சுப்ஹானல்லாஹ் நீதி வழலாம், நீதிதான் என்று யாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய சட்டம்னு கேட்டா நோன்பு 30 முஸ்லிம் ட்ரஸ்டில் நடந்த ஈமானின் கிளைகள் சக நேரத்தில் ராஜ் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அவர்களின் முன்னறிவிப்புகள் மற்றும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் பி அவர்களின் நூற்றுக்கணக்கான தகவல்களில் வீடியோ ஆடியோதிகள் கிடைக்கும் இடம் இந்தியா வேர்ல்ட் 81 அங்கப்பநாயக்கன் சென்னை 1. போன் நம்பர் 5117635209. Alhamdulillahi Rabbil Alamin Rahmanir Rahim Maliki Yawmiddin Iyyaka na'budu wa iyyaka nasta'in اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين والكتوبة للزكاة نسبا والسعادة تكسر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره من به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியை நாம் பங்கெடுத்து வருகிறோம். இதில் நேற்றைய தினம் நபிமார்களுடைய வரலாறு என்ற பெயரால் உலகம் படைக்கப்பட்டது முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படும் வரை ஏராளமான கட்டுக்களை எழுதி வைத்திருப்பதையும் அது எந்த அடிப்படையிலே தானது என்பதையும் உலகில் முதலில் படைக்கப்பட்ட பொருள் என்னவென்பதையும் நேற்றையும் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மாத்திரம் இருந்து பிறகு தண்ணீரை இரண்டாக படைத்தான், மூன்றாவதாக அர்ஷை படைத்தான் என்பது வரை நாம் நேற்றுக்கோம். அதற்கு பிறகு எல்லாம் நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய விக்காடுகளை, அதாவது லவ்ஹு கலம் என்று சொல்றாங்க இல்லையா, எழுதுகோலையும் அந்த எழுதுகின்ற பலகையும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டையும் அல்லாஹ் படைத்தான். அதன் பிறகு ரப்புல்லாஹ் அப்போ உலகமெல்லாம் கிடையாது, அவ்வளவுதான். சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, வானம் கிடையாது, பூமி கிடையாது, செவ்வாய் கிடையாது, சுக்கிரன் கிடையாது. இவனான் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டது என்னன்னு கேட்டா, வானங்களும் பூமியையும் படைத்தேன் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இதன் பிறகு படைத்தது என்னன்னு கேட்டா வானங்களும் பூமியும். இந்த வானங்களும் பூமியும் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கும் நிறைய கட்டுக்கள் இருக்கிறது. ஆனால் திருமறை குர்ஆன் எப்படி படைக்கப்பட்டது என்பதை 21வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அம் யரல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா, அன்ன சமாவாத்தி வல்லர்ல கானத்தா ரத்துக்கன், வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன என்பதையும், அதை நாம் தான் பிரித்து எடுத்தோம் என்பதையும் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறது முன்னாடி ஒரு பொருளை அல்லாஹ் படைக்கிறான். அந்த பொருளை படைச்சிட்டு தான் அதிலிருந்து வானம் பூமியை படைத்தேன் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அறிவியல் தான் சொல்றாங்க. எப்படி இந்த உண்டானது என்று சொல்லும் பொழுது வெடிப்பு கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாம் இணைந்திருந்தது. ஒரு சிப் பண்ணி டைட் பண்ணி ஒரு உருண்டைய கோலா இருந்துச்சான். அது வெடித்து சிதறினதான், அந்த சிதறின துண்டு தான் செவ்வாயா ஒரு பக்கமும், சுக்கிரனா ஒரு பக்கமும், வியாழனா ஒரு பக்கமும், சந்திரனா ஒரு பக்கமும், சூரியனா ஒரு பக்கமும், பூமியா ஒரு பக்கமும் ஆகிவிட்டது என்று இன்று விண்ணிகள் ஆய்வு செய்து சொல்றாங்க. எல்லாமே ஒரு கட்டத்தில் வெடித்து சிதறியதால் இந்த உலகமே உருவானது. ஒரே ஒரு பொருளா தான் இருந்துச்சான், ஒரு உருண்டையா. இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் சேர்ந்து ஒரு உருண்டையா இருங்க. அது வெடித்து ஒரு கட்டத்துக்கு ஏன் வெடிச்சுன்னு சொல்லையே இல்ல, படவன் சொல்றான் நான் தான் வெடிக்க வச்சேன். அது ஒரு காரணம் சொல்ல முடியல, வெடித்து சிதறியது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமறை குர்ஆன் சொல்லுதுன்னு கேட்டா, வானங்களும் பூமியும் ஒன்றாக இணைந்திருந்தன என்பதையும் அதை நாம் தான் பிரித்து எடுத்தோம் என்பதையும் அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அதைத்து என்னை அவர்கள் நம்ப வேண்டாமா என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இந்த வசனத்தை ஒதுத்துவிட்டு இஸ்லாத்திற்கு வந்த விஞ்ஞானிகள் நேரால் இந்த வசனத்தை பார்த்துவிட்டு, இவ்வளவு காலம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச விஷயத்தை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு முகமது நபி.
கண்டிப்பா அவருடைய சொந்த வார்த்தையா இருக்க முடியாது, கடவுளுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சான், இந்த விஞ்ஞானம் அப்படி சொல்லுது, உலகம் படைக்கப்பட்டதுக்கு என்ன இன்னைக்கு ஆய்வு பண்ணி ரொம்ப ஆராய்ச்சிக்கு பிறகு கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்லையா, அதை இன்னைக்கு திருமலை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி பிளந்து எடுத்த உடனே என்ன தெரியுமா, தூசு படலமாக அப்படியே நிக்குது. அந்த தூசு படலங்கள் தான் என்ன செய்யுதுன்னு கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு 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 ஒவ்வொரு பொருளாக உண்டானது என்றும் சொல்கிறார்கள். அல்ல அதையும் சொல்லி காட்டுகிறான். தும்மஸ்தவா இலசமாகி ஒய்ய துகானும், பிறகு வானத்தை படைத்தான், அது அப்போது புகை மண்டலமாக தூசு படலமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வானம் பூமி எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்து அது ஒரு வெடிச்சு வெடிக்குள்ள ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் செவ்வாய், அதுதான் உண்டான அப்படி அல்லாஹ் பண்ற ப்ரோக்ராம். அவ்வளவுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொருளை படைச்சு ஒரு அடி அடிச்சோட உங்களுக்கு துண்டாக்கி விட்டு சேவிட்டோட அத்தனை பொருள்களாக அது காட்சி தருகிறது என்று உலகம் விஞ்ஞானம் சொல்லுது. அப்படிதான் துறை குர்ஆனும் சொல்லுகிறது. அப்ப வானம் எல்லாத்தையுமே இந்த வெடிப்பின் மூலமாக அல்லாஹ் படைக்க செய்றான். ஒரு பொருளை படைக்கிறான்னு அதை வளர்ந்துது. இப்ப எல்லாம் சேர்ந்து இருந்து சொன்னீங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வானம் பூமி எல்லாம் வேற ஒரு பொருளா இருந்துச்சுன்னா அதெல்லாம் படைக்கிறான்னு அர்த்தம். இந்த வானம் பூமிக்கு மேல எதை படைக்கணும், எதிலிருந்து எடுக்க போகிறானோ அந்த மெட்டில படைக்கணும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அரசு இதெல்லாம் படைச்சு முடிச்ச பிறகு ஒரு உருண்டையை படைக்கிறான். அந்த உருண்டை தான் எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தது. அதை வெடிச்சு செதற விட்டு ஒவ்வொரு உருண்டையும் அங்க போய் அந்த இடத்துல நிக்குன்னா அதை படைச்சிடறான். அதுல இருந்தா எல்லாமே இந்த செய்தி பிரிந்து இருக்கிறது. இதை திருமறை குர்ஆன்ல நீங்க 41வது அத்தியாயத்துல 11 தூசு படலமா இருந்து இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க. அது அப்படி சொல்ல காட்டிய 41வது அத்தியாயம் 11வது வசனத்தில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வானம் பூமியை இப்ப வெடிச்சு சிதறின பூமி பூமி ஆயிருமா, வெடிச்சு சிதறின பிறகு அதுல நிறைய செட்டிங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாள்ல எல்லாம் உண்டாகாது. அதுக்கு எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இந்த வானம் பூமிகள் எல்லாம் படைப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டன என்பதையும் திருமறை குர்ஆன் பேசு. இந்த வானம் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சு என்று சொன்னால் திருமறை குர்ஆன் பல இடங்கள்ல இதை பற்றி பேசுகிறது. எப்படி பேசுகிறது என்று சொன்னா, வானம் பூமி எல்லாத்தையும் படைப்பதற்கு 6 நாட்கள், 6 நாட்களில் சித்தத்தை ஐயாம் குர்ஆன் சொல்கிறது. 6 நாட்கள்ல தான் வானம் பூமி இடைப்பட்ட பொருள்கள் எல்லாமே படைக்கப்பட்டது என்று திரை குர்ஆன் பேசுகிறது. இந்த இடத்தை 2 விதமான கருத்துக்களை அந்த சொல்லுக்கு அறிஞர்கள் தருகிறார்கள். 2 கருத்துக்குமே அந்த சொல்லு இடம் தருது. என்ன 2 கருத்துன்னு சொன்னா, ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்றது, ஒரு இரவு ஒரு பகல் 24 hours. ஒரு நாள் என்று நம்ம சொல்வதாக இருந்தால் ஒரு 24 மணி நேரத்தை கொண்டுதான் அது ஒரு இரவு இருக்கணும், ஒரு பகல் இருக்கணும். அது மாதிரியாக ஒரு 24 மணி நேரம் கடை போயுமானால் அதைத்தான் ஒரு நாள் என்றுடுவோம். ஒண்ணுமே படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நாள் இருக்கும், யாரு சூரியந்தரெல்லாம் படைச்ச பிறகுதானே நாளே வரும். நாள் என்று வருவதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி என்ன வரும், பூமி முதல்ல இருக்கணும், சூரியன் இருக்கணும், அது சுத்தணும், அது பிறகுதான் நாளுங்கிற பேச்சை பேச முடியும். அப்படிங்கிறதுனால இந்த 6 நாள் என்பதை நம்ம 6 நாள் செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஐயாம்ங்கிற இந்த சொல்லுக்கு அரபு இலக்கணத்துல அரபுடைய இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா யுகம் என்ற அர்த்தமும் இருக்கிறது, நாதிர அர்த்தமும் இருக்கிறது. ஐயாம் யௌம் என்பதனுடைய பன்மை அலம், யௌம்னா நாள், ஐயாம் தான் நாட்கள். இந்த யௌமுங்க வார்த்தையை நீங்க அரபு மொழி அகராதி பொருத்தி பார்த்தாலும் சரி, அரபு மொழியில சங்ககால இலக்கியங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இலக்கியங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த அர்த்தத்தில் அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஒண்ணு இந்த 24 நேரங்களை கொண்ட நாள், இன்னொன்று ஒரு யுகம். யுகம்னா லட்சக்கணக்கான வருஷங்களை கொண்டது, நீண்ட நெடிய காலகட்டம் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான வருஷங்களை கொண்ட ஒரு நீண்ட காலத்தை ஒரு யுகம்னு சொல்லுவாங்க. அப்ப யுகம் யுகமாக சொல்றாங்க இல்லையா, அந்த யுகம் அர்த்தத்திலையும் ஐயாம் என்பதை பயன்படுத்துவார்கள் அரபு மொழியில. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த அல்லாஹ்க்கூடிய அந்த நேரத்துல இந்த நாள் இருக்கல, இந்த 6 நாளை எடுத்துக்கலாம், அல்லது அந்த 6 நாளை எடுத்துக்கொள்வதான்னு கேட்டா, வானம் பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 6 நாள் இருக்காதுல்ல, வானம் பூ சூரியன் சந்திரன் படைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எந்த நாளை நாள் என்று சொல்கிறோமோ இந்த நாள் அப்ப கரு. அதனால அல்லாஹ் யுகங்கிற கருத்தை தான் தருகிறான் என்று சொல்லி இந்த 20ஆம் நூற்றாண்டுல இல்ல, இப்னு கசீர் மாதிரியான திருமறை விரிவுரையாளர்கள் 700 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதியவர்களே இந்த கருத்தை சொல்றாங்க. புதுசு கருத்து ஒண்ணு இல்லை இது. அதான் ஐயாம் என்பதற்கு யுகம் தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வானம் பூமிகள் உருவாவதற்கு 6 யுகங்கள் கடந்தன என்று லட்சக்கணக்கான வருடங்களை கொண்டு ஒரு யுகம்.
அப்படி 6 யுகங்கள் கடந்து போன பிறகுதான் இப்படி ஒரு செட்டிங் வந்துச்சு என்று சில விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்து அறிவியலுக்கு அப்படியே ஒத்து வருது. வெடிச்சோன உடனே பூமி ஆகல, வெடிச்ச உடனே பூமி ஆயிரல, வெடிச்சு 50 லட்சம் வருஷம் அளவு ஆன பிறகு அங்க இருந்து துகள்லாம் ஒண்ணு ஒண்ணா சேர்ந்து அப்படியே சேர்ந்து ஊழக்க இருந்து அப்புறம் விழுபெருத்தாகி அங்க மூலம் சேரல, அங்கிருந்து கிடக்கிற தூசி துகள்லாம் உனக்கு சேர்ந்து இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிற அந்த பூமி இருக்க இது உருவாருக்கு 50 லட்சம் வருஷம் வரைக்கும் ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு உண்டானது என்ற கருத்தை இப்ப உள்ளவங்க சொல்றாங்க. இதில் ஏற்ப விளக்கம் தரவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்துல இதெல்லாம் ஒரு அனுமானம் தானே. இப்படி லட்சக்கணக்கான யாரை பார்த்துட்டு வந்தா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அனுமானங்கள் தான், சில தற்கரீதியான சில வாதங்களை கொண்டுதான் சொல்றார்கள். அதனால அதை ஓரங்கிட்டு 6 நாள் தான் வச்சுக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது நம்ம நாள் வந்துல, அல்லாஹ் படைக்கும் போது நாள் இல்லாட்டாலும் இதை குர்ஆன் நமக்கு சொல்றான்ல, அப்ப நாள் என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்குல்ல. இவ்வளவு டயர்டா படைச்சேன்னு எடுத்துக்க வேண்டியதானே. 24 மணி நேரத்தை கொண்ட 6 நாட்களில் என்று நேரடி அர்த்தம் கொடுத்தாலும் தப்பு கிடையாது, ஆகுண்டு ஆயிட்டு போயிடும். அல்லாஹ் 6 நாள்ல படைச்சான் என்று எடுத்துக் கொள்ளலாம். அது ரெண்டுமே ஒண்ணு முரண்பட்டது இல்ல. இந்த சொல்லு ரெண்டுக்கும் மலர்கிறது. அப்ப அதை பற்றி திருக்குர்ஆன் பேசும்போது 7வது அத்தியாயத்துல 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்கும் உள்ளதி ஹலக சமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தி ஐயாம். அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களிலே படைத்தான். இது திருக்குர்ஆனுடைய வசனம் 7:54. இதே கருத்தை 13 யூனுஸ் அத்தியாயத்துல 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக்கும் உள்ளதி ஹலக சமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தி ஐயாம். வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் அல்லாஹ் தான் படைத்தான் அப்படின்னு இந்த 13 இருக்கிறது. இதே வசனம் அப்படியே 57:4 அதுலயும் இருக்கிறது. இதே 57 வசனத்திலையும் ஹுவல்லதி ஹலக சமாவாத்தி வல் அர்த ஃபீ சித்தத்தி ஐயாம், வானல் பூமி எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் படைத்தது எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாட்கள் அப்படின்னு 3 வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப 6 நாள்ல வானையும் பூமியும் படைச்சேன்னு சொல்றான். மத்தா வானம் பூமிக்கு ஆரம்பிறாங்க. வானங்கிறது அது ஒரு பொருள், பூமிங்கிறது அது ஒரு பொருள். இடையில உங்களுக்கு அதெல்லாம் என்ன, எத்தனை கேலக்சிகள் இருக்கு, எத்தனை சூரியன்கள் இருக்கு, சூரியனுக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அதுக்கு கோள்கள் இருக்குது, அதெல்லாம் எப்ப படைச்சது, அதுக்குரிய டைம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25வது அத்தியாயம் 59வது வசனத்துல விளக்க சொல்றான், அல்லது ஹலக சமாவாத்தி அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தி ஐயாம். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவர்களையும் சேர்த்து 6 நாள்ல படைச்சேன். வானம் பூமி ரெண்டையும் சொன்னா நடுவுல அடங்கிடும். அதாவது அந்த இந்த சொல்லிட்டா நடுவுல எல்லாரும் அடங்கிடுவீங்க. அதுக்கு தான் எல்லாம் சொல்றான், இது இந்த இது பூமி, அது அந்த ரெண்டையும் சொல்லிட்டோம்னா ரெண்டுக்கு நடுவுல உள்ள எல்லாத்தையும் படைச்சேன்னு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி 3 இடங்கள்ல வானம் பூமியை 6 நாள்ல படைச்சேன்னு எல்லாம் கொண்டுட்டு ஒரு இடத்தில் என்ன செய்யறான்னு கேட்டா வானத்தையும் பூமியையும் இடைப்பட்டவைகளையும் படைப்பதற்கு எடுத்துக்கொண்ட நாட்டு 6. அப்ப 6 நாள்ல ஏமா முடிஞ்சிருக்கு. வானம் பூமி மட்டும் கிடையாது. அப்ப வானம் பூமி சூரிய கண்டம் எல்லாமே என்னென்ன இருக்குதோ மேல சித்திரங்கள் அம்புட்டு எல்லாம் படைக்கப்பட்டதுக்கு எடுத்துக்கொண்டாலும் 6 நாட்கள் என்று திருக்குர்ஆன்ல இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது 25:59. இதே 50வது அத்தியாயத்துல 38வது வசனத்திலையும் இப்ப சொல்லி காட்டுகிறான், வலக்கது ஹலக்ன சமாவால் வானங்களையும் பூமியையும் நாம் படைத்தோம், உமா பைனஹுமா அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் படைத்தோம், ஃபீ சித்தத்தி ஐயாம் 6 நாட்களிலே படைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துலதான் 6 நாள்னு சொல்லிட்டு உமா மச்சனா மின்ஹு, இந்த 6 நாள்ல படைச்சதுனால பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை 6 நாள் செஞ்சதுனால நமக்கு எந்த ஒரு சிரமம் இல்லை அப்படின்னா இது யூகனு வழங்கி போச்சு. இந்த ஆயத்தை வைத்துக்கொள்ளான் இந்த நான் சொன்னேன்ல இப்ப, அதாவது 50-38 இந்த 50-38 வருடத்தை சான்றாக வைத்துக் கொண்டுதான் இந்த நாள் தான், இந்த 24 மணி நேரங்களை கொண்டு 6 நாள் தான். இல்ல யுக லட்சக்கணக்கான வருஷத்துல பறவை இருந்தா அதுக்கு எனக்கு தடைவு வரல, எனக்கு அது சிரமமா இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. 6 நாள்ல இதை படைக்கிறா இருந்தா தான் 6 நாள்ல புழுப்படி சாமான படைக்கிறதா, இவ்வளவு கோள்களையா, இவ்வளவு நட்சத்திரங்களையா, இவ்வளவு செட்டுகளை பண்றதா எப்படி முடியும் என்று வரும்போது எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு அற்பமா அல்லாஹ் சொல்லி காட்டுவதிலிருந்து 6 நாள் என்றுதான் வைக்க வேண்டும் என்று வேறு சில விரிவுரைகள் சொல்றாங்க. அவங்க காரணம் இந்த ஆயத்தக்காங்க. எந்த ஆயத்தை காட்டுறாங்க, அதாவது 38வது வசனத்தை சான்றாக காட்டுறார்கள். எனக்கு இது பெரிய திறமை இல்லை, என்ன விஷயம் தான் உங்களுக்கு தான் ஆச்சரியமா இருக்கு, எனக்கு 6 நாள்ல படைக்கிற பெரிய விஷயம் கிடையாதுன்னா அப்ப சின்ன நாளை தான் அல்ல பெரிய நாளை சொல்லல, யுகந்திர பொருளை சொல்ல என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள். இது வரைக்கும் குழப்பம் இல்லை. 6 நாள் வானத்தை படைக்கிறதுக்கும் பூமி படைக்கிறதுக்கும் சூரிய சந்திரன்களை படைக்கிறதுக்கும் சேர்த்து எடுத்துக்கொண்ட மொத்த காலம் 6 நாட்கள். அதுக்கப்புறம்
41:9 வசனத்துல கொஞ்சம் விரிவா அல்லாஹ் சொல்லுகிறார். அது கொஞ்சம் பெரிய நிறைய வசனம். 41:9 இருந்து ஆரம்பித்து 49:12 வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொன்றையும் பலத்தை பிரிச்சு சொல்றான். சேர்த்து ஆண்டு சொல்லாம பிரிச்சு சொல்றான். அதை கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்ம கொஞ்சம் துணை கிடைக்கும். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னக்கு தக்குருவன பில்லதி ஹலக்கல் அருளபி யோயினி, பூமியை 2 நாட்களில் படைத்தானே அவனை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? பூமிக்கு 2 நாள் மைனஸ் ஆகிட்டான்லாம். எல்லாம் சேர்ந்து இடையில உள்ளதெல்லாம் 6 நாள் சொல்லிவிடு. அப்ப பூமிக்கு எவ்வளவு நாள் தனியாத்திக்கிறது நம்ம ஆசைப்பட்டவங்க சொன்னா பெரிய குழம்புலாம் வேண்டியது இல்ல, இந்த 2 நாள் தான் பூமிக்கு அப்படின்னு தான். அல்லாஹ் பிலி ஹலக்கல் அருளபி யோமையினி, பூமியை 2 நாட்களில் படைத்தானே அவனையா நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். ஓ தஜியாலும் அண்டாதன், அவனுக்கு அதில் இணை கற்பிக்கிறீர்கள். ராலிக்கல் ஆலமீன், அவன் தான் அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஜஅலபியா ரவாசிய, அந்த பூமியை மலைகளை அவன் நிறுவினான். மின் கோக்லியா, மேலிருந்து கீழ் நோக்கி அந்த மலைகளை நிறுவினான். ஓ பாரபீகா, இந்த பூமியிலே பரக்கத்து சிலான், ஏராளமான பாக்கியங்களை பொழிந்தான். கத்தர பீகா அக்வாத்தகா, அதுல உணவுகளை அதுல உள்ள உணவு செட்டிங்க எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். 40 ஐயாமின், எல்லாம் 4 நாட்கள்ல. என்ன பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம பாக்குறோம்னு கேட்டாங்க. இப்ப வானம் எவ்வளவு பிரம்மாண்டம், அதுக்கு தான் ரொம்ப நாள் தேவைப்படும். சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டம், சூரியன் பூமியை விட எத்தனை மடங்கு பெருசு, எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அதுக்கு தான் ரொம்ப அதிகமான நான் தேவைப்படும் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன வாண்டு கேட்டா, பூமியை படைக்கிறதுக்கு 2 நாள், பூமியை உள்ள செட்டிங் பண்றாங்களாம், அது உள்ள உணவு ஏற்பாடு, அதுல உள்ள மற்ற நிறுவுறது, அதுல பாக்கியத்தை பொழிவது, இந்த ஏற்பாட்டுக்கு சேர்த்து 2 நாள். ஆக மொத்தம் இது மட்டும் 4 நாள். மீதி 2 நாள்ல தான் வானம், சூரியன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், புதன், மத்த சூரியன்கள், மத்த காலங்கள் எல்லாம் சேர்த்து படைக்கிற எடுத்துக்கனால எவ்வளவு 2 தான். இப்ப அதிகமான நாட்களை அல்லாஹ் என்ன செய்யலாம், பூமிக்கு தான் எடுத்துருக்கான். பூமியை வைக்க 2 நாள், அதுல உள்ள ஏற்பாடுகள் செய்ய 2 நாள். என்ன ஏற்பாடு, இந்த ஏற்பாடுகளை எங்கேயும் கிடையாது. உலகத்துல பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த கோளையும் இந்த பூமியில் இறைவன் செய்து வைத்த திட்டங்களை பார்த்து விஞ்ஞானிகள் மிரண்டு போறான், ஆடிப்படுறான். கீழே பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஏற்பாடு. நம்ம மண்ணு நினைச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த பூமியை வெறும் மண்ணு நினைச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரே ஒரு தானியத்தை நீங்க போடுறீங்கன்னா அந்த தானியம் அந்த பிள்ளை அது சாப்பிட்டு அந்த விதையை விட்டு அதுல உள்ள சத்துக்களை தருச்சத்தாக மாற்றி உங்களுக்கு இவ்வளவு வேலை, மரம் மாம்பழத்தை தருது, பலாப்பழத்தை தருது, அது தருது, பருப்பை தருது, உளுந்த தருது, தருது, என்னென்னத்தையோ தருது. தருதுன்னு சொன்னா அதுக்குள்ள வேலைகளை பூமியில புரோகிராம் பண்ணணும். இதை போய் நீ சந்திரன்ல வேலைச்சேன்னு சொன்னா சந்திரனை ஊட்டி விட்டா போதும். இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சந்திரன்னா என்னன்னா உருட்டி வச்சுட்டு போயிடலாம், ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன சந்திரன் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒண்ணும் பண்ணல. சூரியனுடைய வெளிச்சத்தை அப்படி வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி அடிக்குது, வேற ஒண்ணும் உங்களுக்கு அது இருந்து கிடையாது. சூரியன் என்ன பண்ணுது, அது நெஞ்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரியில உள்ள இடமும் வெப்பமும் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கு, அவ்வளவுதான். இங்கதான் என்ன இருக்குது, பெரிய பெரிய அதிசயங்கள். உள்ளக்க எரிமலை, நெருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாழக்கூடிய பூமிக்கு உள்ள நெருப்பு கொதித்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு உள்ள ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேல உள்ள 6 மணி நேரத்துக்கு இருக்கிறீங்க, பூமி கீழே இருக்குது, ஆறுகள் பயங்கரமான விரித்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுல மேல உள்ளகளை விட அதிகமான ஆறுகள். இப்படி பூமி கீழே போய் பார்த்தோம்னா ஏராளமான அதிசயங்களை எல்லாம் ஒதுத்துறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், 2 நாள்ல படைச்சு நீ எந்த கோலம் ஆராய்ச்சி பண்ணி பாரு, இதுல உள்ள செட்டிங் வசதிகள் எங்குமே கிடையாது. மனிதன் வாழ முடியாத நிலம் ஒத்துட்டு வேற கோள்கள்ல ஏதாவது ஒரு நெல்லுக்குமா ஒரு கடுகு முளைக்குமான்னு கேட்டு பாருங்களேன், ஒன்றும் முளைக்காது. எதுவும் எந்த கோள்களிலும் வளர முடியாது. இங்க என்ன அல்லாஹ் என்ன செய்யறான், என்ன வார்த்தை யூஸ் பண்றான்டுக்கா, அதுல மழை ஏற்படுத்தணும். மழை ஏற்படுத்துறதுக்கு இவ்வளவு நாள், மழை ஏற்படுத்துறது இன்னும் கிடையாது. மழை ஏற்படுத்துறதுன்னா பூமியுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதை ஒரு எரிமலையை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது கொதிச்சு அந்த கல் என்ன செய்யணும், அப்படியே மேன், அதான மழைங்கிறது. எத்தனையோ நாட்கள், லட்சக்கணக்கான வருஷங்களா இவனுக்கு அவருடைய கணக்குல சர்றாது. அல்லாவுடைய கணக்குல என்ன, அவனுடைய நாள் என்பதுதான் அவனுக்கு இன்ன யோமன் இந்த ரப்பிக்கு கால்பத்தின் விமா தாவுத்தும். அல்லாஹுடைய திருநாள் என்பது உங்களுடைய 1000 நாளுக்கு சமமானதுங்கிறான். அதனால ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், பூமியில இருந்து மலைகளை உண்டாக்குறதுக்காக வேண்டி பெரிய வேலை அது. அது கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மழை வரணும், அப்பதான் இந்த பூமி கிடைக்கும். மலைகளை நிறுவ ஒரு வேலை. ஓ பாரக்கதா, அதுல நான் பரக்கத்து செய்யேன். பரக்கத்துனா என்ன, கண்ணுக்கு தெரியாத அருள் இங்க மட்டும்தான் இருக்கு. அதாவது உங்களுக்கு தர வேண்டிய நெல்லை பருப்பையும் பூமிக்குள்ள புதைச்சு விட்டா தரல, மண்ணை தான் தந்திருக்கிறான். என்ன வச்சிருக்கிறான், அது தோரம் பருப்பை மாத்தலாம். இருக்கிற இந்த மண்ணை தோரம் பருப்பை மாத்திக்கிடலாம், நினைச்சா உருண்டா மாத்திக்கிடலாம்,
நினைச்சா அர்த்தம் மாத்திக்கிடலாம், நினைச்சா மாங்காயை மாத்திக்கிடலாம், நினைச்சா வெத்திலையை மாத்திக்கிடலாம், நினைச்சா புகையில மாத்திக்கிறது. மண்ணை நீங்க உட்கார்ந்து இருக்கிற மண் வந்து கஞ்சாவை மாத்திக்கிடலாம், எல்லாம் மாத்திக்கலாம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த மண்ணுல எந்த விதையை போடுறீங்களோ அந்த விதையை ஆக்கிக்கும். அப்ப எவ்வளவு பெரிய பறக்கத்துக்கிறது மறைமுகமான அருளை இந்த பூமிக்குள்ளே நான் சொரிந்திரேன். பாரக்க பீஹா, அதுல பறக்கத்து செய்திருக்கிறேன். கத்தரபி அக்வாத்தஹா, அதுல உள்ள உணவுகளை எல்லாம் நிர்ணயிச்சிருக்க. எல்லா உணவும் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க எல்லா உணவும் எங்க இருக்கு? இது உள்ள செட்டிங் பண்ணுவதற்கு 2 நாள். அதனால சூரியன் பெருசா நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் நெருப்பு கோல பேர் ஒண்ணும் கிடையாது. உயரமா இருக்கணும் ஆச்சரியப்படலாம், அதான் ஒண்ணுமே கிடையாது. இங்க உள்ள பாக்கியம் வேற எங்க கிடையாது. அதுதான் இங்கிருந்து நம்ம எடுத்து படைக்கிறான்ல. நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி இது நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அவ்வளவு யாரு? நீங்களாம் யாரு? நீங்களாம் யாருங்க? மண்ணு தானே. நீங்க ஒரு 50 கிலோ ஒரு மனுஷன் உண்டாயிட்டீங்கன்னா மண்ணில் 50 குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்க ஒரு மண் 50 கிலோ மனுஷன் உலகத்தில் இருக்கிறான்னு சொன்னா 50 கிலோ மண்ணை எடுத்துருக்கலாம். மண்ணை எடுத்து தின்றுருக்கலாம். மண்ணை காட்டிங்க. நெல்லை தின்னீங்க, அரிசியை தின்னீங்க, தின்னீங்க, அது மண்ணு தானே. அது அந்த நெல் எங்க தின்னா 1 அரிசியா 100 அரிசியா வந்துச்சு. 100 அரிசியா போட்டீங்க, 100 அரிசி வந்து 100 அரிசியா மாறினுச்சு. அப்ப 100 அரிசி அந்த அளவுக்கு அங்கே மண்ணு குறைஞ்சிடும். 100 பலாப்பழம் வந்து 100 பலாப்பழம் அளவுக்கு இங்கே மறைஞ்சு போயிடும். குறைஞ்சுதான் என்ன செய்யுது வளர். ஆனா பூமியுடைய மொத்த இடையில கிடப்போம். நம்ம 1 லட்சம் பேர் மக்கள் தொகை, 1 லட்சம் கோடி வந்தாலும் பூமியோட இடம் கூடாது. நம்ம தானே பூமியில மண்ணு தானுங்க. மண்ணை வேற வடிவத்தில் இருந்துகிட்டு இருக்கும். அதனால பூமியில இடம் கூடவே கிடையாது. முதல்ல இல்லாட்டி பூமிக்கு எந்த இடையோ அதுதான் 600 கோடி மக்கள் இருக்கும்போது இடம். நீங்க 600 கோடி பேர் இருக்கிறீங்களே, 600 கோடி பேர் இடம் பூமிக்கு அதிகமாகுமா? அதிகமாகாது. 600 கோடி பேர் சேர்த்து எவ்வளவு இடையோ அதுதான் வெறும் பூமிக்கு இடம். நீங்க இடம் கூட்டிடுச்சுன்னு வைங்க, 5 பேருக்கு பூமி இந்நேரம் வெயிட் தாங்காம 600 கோடி மக்களுக்கு எவ்வளவு வேலை 50 கிலோ போட்டு கணக்கு பண்ணி பாருங்க. வெயிட் தாங்காம போய் சந்திரன்ல இதெல்லாம் மோதி சுக்குநூறா போயிருக்கும். கரெக்டா நேரத்தில் நிக்கிற காரணம் என்ன? எந்த எல்லாம் வச்சாலும் தட்டி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம தான் மண்ணு. இப்ப மண்ணு நம்ம எல்லாமே நம்ம தான். இப்ப மண்ணு மண்ணு நம்மளும் மண்ணு தான், மரமும் மண்ணு தான், மாடும் மண்ணு தான், யானையும் மண்ணு தான், கழுதையும் மண்ணு தான். எல்லா மண்ணு வேற வேற வடிவம் நிற்குது. மண்ணு என்ன செய்யுது? நகர்ற மண்ணு. நம்ம அவ்வளவுதான் தேசுற மண்ணு. அதெல்லாம் தீராண்டா கத்தரபிஹா அக்குதஹா, உணவு செட்டிங் எல்லாம் நான் செஞ்சேன். கீ அர்பத்தி ஐயாமின், 4 நாள் தான் சேர்த்து பூமியை படைக்க 2 நாள், இது ஒரு 2 நாள் மொத்தம் சேர்த்து 4 நாள்ல படைச்சிட்டு சும்மஸ்தவாசமாயி, பிறகு நான் வானத்தை ஒஹிய துகான், அது புகை படலமாக இருந்தது, அதை நான் படைத்தேன். 7 வானமா படைத்தேன்னு சொல்லி 41வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் விழா விளக்குகிறான். அப்ப என்ன விளங்கனே? வானம் எல்லாம் படைக்கணும். 6 நாளா இருந்தாலும் பூமிக்கு மாத்திரம் 4 நாள், மொத்தம் அவர் சேர்த்து 2 நாள். இதை வணங்கிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்துல ஒரு மாவட்ட மாதிரியான ஒரு கருத்து தர ஒரு வசனம் இருக்குது குர்ஆன்ல. அதை விளங்கிக்கணும். என்ன வருதுன்னு கேட்டா 71வது அத்தியாயத்துல 27ல இருந்து 33 வரை படிச்சு பாத்தீங்கன்னு கேட்டா அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் அஸத்து ஹல்கன் அமிஸ்ஸமாவு பனாஹா தஃபா தம்கஹா ஃபஸவ்வா வஅக்தஸ லைலஹா வஹரஜ லுஹாஹா வல் அர்ல பஅத ذلك தஹாஹா அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா வல்ஜிபால அர்தாஹா மதாஅன் லக்கும் வலிஅன்ஆமிக்கும். இது இது குர்ஆனுடைய ஒரு 6 வசனங்கள். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, படைக்கிறதுல நீ ஒரு அற்பத்திலே அற்பமா இருக்கு. உன்னைய படைக்கிறது கஷ்டமா அல்ல வானத்தை படைக்கிறது கஷ்டமா? என்ன பேசுற நீ? நீ என்ன சைஸ் வானத்தை எப்படி பார்த்தா? இந்த பூமியே ஒரு சின்ன சைஸ், அதுல ஓ சைஸ் என்ன இருக்கு? பெரிய இமயமலையில இருக்கக்கூடிய ஒரு எறும்பு 2 துண்டு போட்டா எவ்வளவு பெருசு? அவ்வளவுதான் நீ இருப்ப. எறும்பை 1,00,000 துண்டு போட்டு துண்டை கொண்டு இமயமலையில வச்சா உன் சைஸ் என்னவோ அதான் பூமியில உன்னுடைய சைஸ் கூட சின்னதா இருப்பீங்க. அல்லாஹ் கேட்கலாம், ஆந்திரத்து ஹல்கன், படைக்க உன்னைய படைக்க கஷ்டமா? அமிஷமாவு, வானத்தை படைக்க கஷ்டமா? அதையும் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். ரப சம்கா, அதனுடைய முகட்டை உயர்த்தி சவ்வா சீர்படுத்தி வாதத்தை செய்யல ஹாரஜ லுஹாஹா, இரவு பகலை எல்லாம் ஏற்பட்டு ஒல் அருள பாததாலிகாஹா, அதற்கு பிறகு பூமியை விரித்தான். பூமியை விரித்தாண்டு வருது. அதுக்கு பிந்திதான வானத்துக்கு பிந்திதான பூமி விரித்தாண்டு வருது. இதுக்கு முந்தி என்ன வந்துகிட்டு இருந்துச்சு? பூமிக்கு அப்புறம் வானம் வந்துச்சுல, பூமிக்கு அப்புறம் வானம் வந்துச்சு. இது வரைக்கும் எல்லா வசனங்கள்ல இந்த வசனத்துல என்ன கேட்டா, ஒல் அருள பூமியை பாததாலிக, இதுக்கு பிறகு அஹாஹா விரித்தான் அப்படின்னு. இதை வைத்துக் கொண்டு போட்டு முரணா இருக்குது. ஏன்னா முதல்ல பூமியை படைச்சாங்க, அப்புறம் பூமி அதுக்கு பிந்திக்கிறான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்கிட்டு படைத்தலை பத்தி பேசவே இல்லை. இது ஒரு பெரிய ஆய்வு, வரலாற்று உண்மை, பெரிய அறிவியல் தத்துவத்தை சொல்லக்கூடிய வசனம். இது படைப்பு சம்பந்தமா உள்ளது இல்ல. பூமியை எல்லாம் படைச்சு எல்லா தீங்களும் முடிச்ச பிறகு பூமி எப்படி இருந்துச்சு தெரியுமா? பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, இப்ப பல கண்டங்கள் இருக்கு. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், கண்டம் கண்டமாக பிரிஞ்சிருக்கு பூமி.
இந்த கண்டங்கள் எல்லாம் வந்து கிடையாது. வந்து என்ன கிடையாது, பிரிஞ்சு கிடையாது, எல்லாம் தேர்ந்தாப்படம் இருந்துச்சு. அதாவது நிலப்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சு, நீர்பரப்பு பூரா ஒன்னா இருந்துச்சு. இப்போ உள்ள ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முடிவு இது. எல்லாமே இருக்குது. இப்போ அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம் எல்லாம் தேர்ப்புல, ஆஸ்திரேலியா கண்டம் எல்லாம் தேர்ப்புல ஒன்னா இருக்கு. ஒரு பிளாட் அப்படி இருக்கு, ஒரே துண்டா இருக்கு. அப்புறம் தண்ணி பூரா ஒரு துண்டா இருக்கு. அதனால மனிதர்கள் சர்வ சாதாரணமா நடந்து போய்க்கலாம், வந்துட்டு இருக்கலாம். கடல் வந்து கண்டமாகும். சிறிய நிலப்பரப்பை கடல் பிரிச்சிருச்சுன்னா கண்டம்னு சொல்லுவாங்க. சின்ன நிலப்பரப்பை பிரிச்சுன்னா அப்படி தீவும்பாங்க. கண்டம்னா என்ன நீ விளைவிக்கணும்? கண்டம்னு சொன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை பிரிச்சு ரவுண்டு கட்டி தண்ணி கட்டிச்சுன்னு வைங்க, அதை வந்து கண்டம்னு பிரிச்சு போடுவோம். அதான கண்டம். இல்லாட்டி ஒரே பூமி தான் எல்லாமே. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம்னா ஆசியா கண்டம்னா தனியா சுத்தி கடல் இருக்கும். பெரிய நிலப்பரப்புல தண்ணி சுத்தி நின்று அதுக்கு கண்டம்னு சொல்லுவோம். சின்ன நிலப்பரப்பு மெட்ராஸ் மட்டும் ரவுண்டு கட்ட போய் தீ உண்டுருவோம். அப்ப தண்ணி சுத்தி இருக்கிறது தான் கண்டம்ங்கிறது. அப்ப தண்ணீரே இல்லாமல் எல்லாம் சேர்ந்து ஒரே நிலமாகத்தான் இருந்தது. இப்படி இருந்தது வந்து அப்ப சகஜமா நம்ம கூட இலங்கையெல்லாம் இருக்கு பாருங்களேன். இலங்கையெல்லாம் நம்ம மெட்ராஸ் சேர்ந்தா இருக்கு, தமிழ்நாட்டோட நடந்தே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரே நாடா தான் இருந்துச்சு. அப்படி இருந்து என்னாச்சு, ஒரு கடல் கோயில் வந்து பிரிஞ்சுக்கிருச்சு, இடையில தண்ணி வந்து பிரிச்சுக்கலாம். அது தண்ணி நாடா போச்சு, தமிழ்நாடு தனியாக அங்கே துண்டா பிரிச்சுக்கலாம். இப்படிதான் அவ்வளோ ரொம்ப இருந்துச்சு. இது வந்து பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஏன்னா அல்லாஹ் செஞ்ச ஒரு கிஃப்ட். மனிதனுக்கு வந்து கடல்ல ஏறி பிரயாணம் பண்ண தெரியாது. ஒரே பகுதியா இருந்தா தான் பக்கம் போவான், இல்லாம பிரிஞ்சு போயிருச்சுங்க. அப்ப எப்படி கடல்ல ஏறி போவான்? அங்கிட்டு உள்ள ஒரு பகுதியில் அது மனுஷனை படைக்கிறான். அந்த மனுஷன் கண்டத்துக்கு எப்படி போயிருப்பான்? அந்த காலத்துல ஒரு கண்டத்தில் மட்டும்தான் மனுஷன் வாழ்ந்திருப்பான். இப்ப ரொம்ப கப்பல்லாம் கண்டுபிடிச்ச பிறகுதான் வேற வேற கடலுக்கு மனுஷன் போவான். அப்படி வரக்கூடாது. எல்லாம் என்ன பண்ணிட்டான், படைக்கும் பொழுது பிரிக்கிறவங்க பிரிஞ்சு போனாலும் போங்கடா அப்படின்னு போக விட்டுட்டு ஒரு அளவுக்கு மனிதன் உண்டானப்ப ஒரு பிறலையும் அது ஏற்பட்டு அப்படி பிரிக்க எடுத்துதான். இன்னைக்கு மேல இருந்து ஸ்லைட்ல இருந்து போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டங்கள் அப்படியே சேர்த்தா ஒத்திக்கிறோம். அறுத்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா. அதாவது கண்டங்கள் இருக்குல்லங்க, அந்த கண்டங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு வெட்டி இருக்கோ அவ்வளவுக்கு அங்க நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்படியே கொண்டு ஒட்டுல ஒட்டிக்கிறோம். நீங்க மேல இருந்து இந்த உலக உருண்டை பார்த்தாலும் சரி, அல்ல சேட்டலைட் எடுத்து அனுப்புற படத்தை பார்த்தாலும் சரி, அல்லது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உருண்டை வச்சு பெரிய உலக உருளையா எடுத்தாலும் சரி, அப்படி சேர்க்க முடியும் உங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா அப்படி இப்படி கொண்டு சேர்த்து ஒரு நிலப்பரப்பு ஆக்கிடலாம். ஒரு 1/3 அப்படி நிலமாக்கிறோம், 2/3 அப்படி தண்ணி ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ஆக்க முடிகிற அளவுக்கு தான் அந்த பூமி இருந்து அல்லாஹ் வந்து இந்த பூமியை நீர சொல்றான். அல்லாஹ் என்ன பண்ணா, பூமியுடைய செட்டிங்க சொல்லல, எல்லாம் படைச்சு விட்டுட்டு இப்ப நீட்டி விட்டான் பூமியை. ஒரு இடத்துல ஒதுங்கி கிடந்த பூமியை இருக்கும், ஒதுங்கி கிடந்த பூமியை இங்கிட்டு ஒரு துண்டு அங்கிட்டு விட்டான். இந்த துண்டு அடுத்து ஒரு ரொட்டி எடுத்துக்கிட்டு 8 துண்டா வெட்டின, 8 துண்டா வெட்டி ஒரு துண்டு வச்சிருது, ஒரு துண்டு அங்க வச்சிருது, அங்க வச்சிருது. நடுவுல என்ன இருக்கும், கேப் இருக்கும். அப்படியே 8 ஒன்னா தண்ணா ஒன்னா ரவுண்டா ஒட்டிக்கணும். இது விளங்குதுல. இந்த மாதிரி பூமி ஒரு வெட்டி அப்படி இருந்துச்சு, ஒரு ரவுண்டா வெட்டி வெட்டி அப்படி போகும். ஆனா எப்படி வெட்டல, அப்படி இப்படி வரல. அது சைஸா ஒரு டைப்பா இந்தியாவுக்கு வெட்டு, ஆசியாவுக்கு வெட்டு இருக்குல்ல, அது ஒரு டைப்பா இருக்கலாம். அல்ல அவன் ஒரு வெட்டி விட்டுருக்கான். கண்டங்க இந்தியாவுக்கு அல்லா வெட்டல, கண்டங்களுக்கு அல்லா வெட்டிருக்கான். கண்டங்கள் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லா வந்து வெட்டிருக்கான். அப்ப வந்து இந்த பூமி வந்து விரிக்கப்படாமல் முன்னாடி இருந்து. இப்ப என்ன இது படைச்சதை பத்தி பேசவே இல்லை, இது பின்குதான் ஏற்பட்டது. இந்த காரியம் இருக்குதே, வானம் பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு, மனித குலம் பெருத்த பிறகு, அதுக்கு பின்னாடி பூமியை நான் வந்து விரித்தேன். ஒல் அருள பாததால தஹாஹா, பூமியை பின் விரித்தேன் என்று அல்லாஹ் சொல்றானு. அது வேறு சொல்லுது, படைக்கிறத பத்தி சொல்ல. படைக்கிறது பூமி தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தெளிவாக நெஞ்சிருச்சு. சும்மஸ்தவா இலத்தமா அல்லாஹ் சொல்றான். பிறகு வானத்தை நாடினான், பூமியை படைச்சு விட்டு பிறகு வானத்தை நாடினான் என்று சொல்வதனால அப்படி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் படைக்கப்பட்டது வானம் தான், படைக்கப்பட்டது பூமி தான், பூமியில உள்ள ஏற்பாடுகள் தான். அதுக்கு பின்னாடி தான் வானம் படைக்கப்பட்டு பூமி விரிக்கிறது என்பது தனி பின்னாடி நடந்துச்சு என்பதை நம்ம இதுகள்ல இருந்து வணங்கிக்கிறோம். இது வரையும் உலகத்தை எல்லாம் படைச்சாச்சுங்க, உலகத்தை படைச்சாச்சு. இதுக்கு மேல உலகம் படைக்கிற சம்பந்தம் யாரு என்ன சொன்னாலும் அது குரான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் கிடைக்கிற விஷயம் என்னது, இது வேற வேற வார்த்தைகளால் கிடைக்கலாம். இந்த சின்ன செய்திகள் வந்து இந்த நாள் ஒரு வேற வார்த்தைகளை கொண்டு கிடைக்கலாமே தவிர, இந்த இதுக்கு மேல வெள்ளிக்கிழமை சூரியனை படைச்சான்ல, சனிக்கிழமை வந்து சந்திரனை படைச்சான், புதன்கிழமை வந்து வியாழனை படைச்சான் வேணா விட்டான்னு வைங்க, பைத்தியக்காரனை மொத்தமா சேர்த்து 2 நாள் தானே படைச்சிருக்காங்க. அதாவது தனித்தனியா யாராவது பிரிச்சு உங்கள்ட்ட கதை விட்டாங்கன்னு சொன்னா என்ன கேட்கணும், மொத்தத்துக்கு கேத்துறாங்க. நீ ஏன்டா வந்து வெள்ளி சனின்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லையும் கேட்கலாம். அந்த அடிப்படையை தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா பாக்கி எல்லாமே புருடா கப்தா கதை அப்படின்னு விளங்கிக்கலாம். இது முடிஞ்சு உலகம் படைக்கப்பட்டு விட்டது. சூரியனை படைச்சாங்க, எல்லாம் படைத்து பூமியில் உள்ள செட்டிங் எல்லாம் பண்ணியாரு. இதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் பண்றான், மனிதர்களை படைக்கிறான். இதுக்கு இந்த வரலாறு நபிமார்கள் வரலாறு இருந்து ஆரம்பிக்கிறோம்னு கேட்டா, முழு மனிதரை நபியா இருக்கிறதுனாலதான். ஆதம செல்லும் பொழுது மனித படை கொண்டு ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. வேற வேற நபி வரலாறு சொன்னா படைப்புல இருந்து ஆரம்பிக்க மாட்டோம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர்ங்கிறதுனால பண்ண வேண்டி இருக்குதுன்னா எப்படி இந்த படைப்பு பார்த்தீங்க, எப்படி மனித உற்பத்தி, அவர் மனுஷனு வாப்பா இருக்காரு எல்லா மனுஷனுக்கும், இப்படி எல்லாருடைய தூதராகவும் இருக்கார், நபியாவும் இருக்கார். இப்ப நபிங்கிற அடிப்படையில சொல்லிட்டு வரும்போதே அவர் எப்படி படைக்கப்பட்டாருங்கிறது சேர்த்து சொல்ல வேண்டி வரனாலதான் இப்ப அல்லாஹ்ல இருந்து வந்துட்டோம். நம்ம இதுக்கு வந்துட்டோம். அல்லாஹ் மட்டும் இருந்தா அப்புறம் என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு, இதெல்லாம் பூமியெல்லாம் படைச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும், மனிதனை படைக்கணும். அந்த மனிதன்ல முதல் மனிதரே நபியா இருந்ததால நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நம்ம வரலாறு ஊக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம ரிப்பீட் பண்ணுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி, திருப்பத்தை சொல்வதை தவிர்ப்பதற்காக வேண்டி நபிமார்கள் தான் என்னங்கிற சில இலக்கணங்கள், சில சகதிகள், நபிமார்களுடைய டியூட்டி வேலைகள், அதைகளை எல்லாம் ஒரு தொகுத்து சொல்லிட்டோம்னா ஒவ்வொருவருக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டும். இல்லாட்டி மொத்தமா அதுகள் நபிமார்கள்னா எல்லாருக்கும் பொதுவான அம்சங்கள் இருக்கு. நபின்னா என்ன, அவர் எப்படி நியமிக்கப்படுவாரு, நபிக்கும் அல்லாஹ்வுக்குள்ள உறவு என்ன, மனுஷனுக்கும் நபி டிஃபரெண்ட் என்ன, வித்தியாசம் என்ன, அப்படிங்கிற ஜென்ரலா நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நபிமார்கள் வரலாறுக்கு போனோம்னு சொன்னா இதுதான் ஒவ்வொரு நபிக்கு வச்சுக்கணும். சொல்லக்கூடிய அமல் இருக்குல்ல, இதை நான் சொல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேண்டி தனியா ஒன்று நான் சொல்லணும். என்ன நபிக்கு போனேன்னா அதே சீத்த மூசா நபிக்கு நடணும். அப்புறம் திருப்பி திருப்பி சொல்றதை தவிர்ப்புக்காக வேண்டி பொதுவாக நபிண்டா என்ன, இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இது தேவையும் கூட. அல்லாஹ்வும் வரலாறு குர்ஆன்ல வரலாறு யார் வரலாறுன்னு சொல்றானா, குர்ஆன்ல அல்லாஹ் எந்த நபி வரலாறாச்சும் முழுதா சொல்றானா, ஒரு ஆளுக்கு அதிகமா சொல்வதா இருந்தா யூசுப் நபி வரலாறு மட்டும்தான் சொல்லி காட்டுமா. வேற யாருடைய வரலாறு, இப்ராஹிம் நபி எப்ப பிறந்தார், எந்த வருஷம் பிறந்தார், ஏதாவது இல்ல. மாப்பா பேர் மட்டும் இப்ராஹிம் நபி, இம்மா பேர் இல்ல. இப்ராஹிம் நபி அப்புறம் அவ்வளவு பெரிய நபிக்கு கூட நம்ம தான் குர்ஆன்ல கிடைக்குது. அவங்க வாப்பா பேர் அதே பேர் நேற்று கிடைக்குது, தாப்பனார் பேர் கிடைக்குது, உங்க தாயார் பேர் நம்ம கிடைக்குதா, கிடைக்கல. மூசா நபி இருக்கிறாங்க, மூசா நபி ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னு வேணா வழங்க முடியுமே, ஒரு அம்மா யாரு அதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது. உங்க வாப்பா யார் அதெல்லாம் கிடையாது. என்னெல்லாம் வரலாறுல சொல்லுவான்னு கேட்டா என்னத்துல உனக்கு பாடம் இருக்குது, அதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நன்மை இருக்கு சொல்லுவானே தவிர அவரு முட்டை பிடிச்சி தின்றாரு, கோழி தின்றாரு, இதெல்லாம் முட்டை கிடையாது. எந்த வருஷம் வாழ்ந்தாரு, கிமு 4334 வராது, என்ன உனக்கு அதனால என்ன, எத்தனை வாழ்ந்தா உனக்கு நாளைக்கு பெற வேண்டிய பாடத்தையும் அதுக்காக வேண்டி என்ன செய்யறோம்னு கேட்டா இந்த வரலாறு என்று நம்ம சொல்லக்கூடிய வரலாறுகள் படிப்பணிக்கு உரிய வரலாறுகளைத்தான் நம்ம குர்ஆன்ல சொல்றோம். அதைத்தான் நம்மளும் சொல்ல முடியும். நானக்கொன பண்ணி வேண்டாம், என்ன செய்யலாம், மூசா நபி பிறந்த குழந்தையிலேருந்து நான் ஆரம்பிச்சு 15 வயசுல என்னது பண்ணாரு, 20 வயசுல இப்படி பண்ண நானாத்த கற்பனை பண்ணி சொல்ல முடியுமே தவிர அல்லாஹ் ரசூலுடைய சொற்கள்ல இருந்து என்னால சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்னன்னு கேட்டா நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை முதல்ல தெரிஞ்சுட்டு அப்புறம் டக்கு டக்குன்னு வேகமா ஆதமலத்திலிருந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இறைவனுடைய தூதர்கள். நபிமார்கள்னா இறைவனுடைய தூதர், மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்டவர்கள். இந்த இறை தூதர் என்ற பொறுப்பு நியமப்படுறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த பொறுப்பை அடையிறதுக்குல எப்படி அடைவது என்று கேட்டால் எந்த தவத்தினாலையும் எந்த அமல்னாலையும் எந்த தினத்தினாலையும் இது கிடைப்பது இல்லை. விளைக்கணும். இப்ப உயிர் தியாகின்னு இருக்கிறது, உயிர் தியாகி நீங்களா அடைகிறது, உயிர் தியாகித நீங்களா போய் உங்களோட உயிர் தியாகம் பண்ணாதான் நீங்க உயிர் தியாகிங்கிற ஒரு அந்த அடைய முடியும். தொழுகையாளின்றது இருக்குது. தொழுகையாளிங்கிறது என்ன, நீங்களா அடைகிறது. தொழுகையாளிங்க நீங்களா என்ன செய்யணும், நீங்களா ரெஸ்ட் எடுத்து தொழுகை, அது தொழுகையாளிங்கிறத நீங்க அடைய முடியும். நோன்பாளின்னு இருக்கிறது, நீங்க கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு நீங்களா அடைகிறதுக்கு பேர் என்னது, நோன்பாளி. நோன்பாளின்னு சொல்றது நீங்க மனுஷனா இருக்கிறீங்கல்ல, நீங்களா அடைஞ்சுக்கிட்டீங்களா. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஆடா இருக்கக்கூடாது, மனுஷனா தான் இருக்கணும், நம்ம அப்படியா கஷ்டப்பட்டு மனுஷன் ஆயிரம் நீங்க செஞ்சீங்களா. மனிதனாக இருப்பது நீங்களே அடைந்ததா, உங்கள் திணிக்கப்பட்டது. நீங்க மனுஷனா இருப்பது எந்த பங்குமே இல்லை. நீங்க மனுஷனாக யாராவது யோசனை பண்ணீங்களா, ஐடியா பண்ணி வந்தீங்களா, அதுக்கு தவம் ஏதாவது பண்ணீங்களா, காரெல்லாம் என்னை இப்படியா மணக்கி வச்சிருங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது நேரத்தை ஏதாவது உடனே நம்ம மனுஷனா திணிக்கப்பட்டு மனிதன் என்ற தன்மை நம்பி திணிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு எந்த பணம் இல்லை. நதி என்ற திதி தியாகத்தினால் உழைப்பினால தவத்தினால கிடைக்குமா, அவன் நினைச்சபடி தூக்கி கொடுப்பானா என்று கேட்டால் நினைச்சா கொடுப்பான். தவம்லாம் கிடையாது. தவத்தின் அடிப்படையில் நபி என்ற தகுதி யாரும் அடையாது. ஒரு காலமெல்லாம் இங்க வணங்கினாலும் என்ன செஞ்சிட முடியாது. நபி இறைவன் தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பானா, அது அதுக்கு தகுதி கிடையாது. யாரை நாடுவானோ அவரைத்தான் தேர்ந்தெடுப்பான். அது அவனுடைய தூரிமை. இந்த நபி விரும்புறது கிடையாது, அவரை விரும்பினா நடக்கிறதும் கிடையாது. இது நம்ம விளைவிக்கணும். இதுக்கு என்ன ஆரம்பம் கேட்டா, சில ஆட்களை வேணும்னு எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, சிறுவர்களா இருக்கும் பொழுது நபியாக்கி வைத்து போறான் சில ஆட்களை. அப்படி 2 பேரை சிறுவர்களையே நபியாக்கி வைத்ததாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி திருக்குர்ஆன் 19வது அத்தியாயத்துல 2வது வசனம், மரியம்ங்கிற அத்தியாயத்துல 12வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கேட்கிறான், யஹ்யா குதில் கிதாபதி பூங்கா, யஹ்யாவே இந்த வேதத்தை பலக பிடித்துக்கொள்,
ஆத்தையின ஹுக்ம சபியா, அவருக்கு ஞான திருவராக இருக்கும் பொழுது நம்ம கொடுத்து விட்டோம். திருவராக இருக்கும் பொழுது அவர் கணத்தை கொடுத்தோம். திருவராக இருக்கும்போது என்ன தவம் பண்ணிருப்பாரு? சிறுவராக இருக்கும்போது என்ன அவருக்கு கடமைச்சு? சிறுவராக இருக்கும்போது என்ன அமல் செஞ்சிருக்கீங்க? சிறுவராக இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது, செஞ்சாலும் தெரியாது, அது அவருக்கு மரியாதை கிடையாது. சிறுவராக இருக்கும்போது செய்யற பாவங்களுக்கும் நன்மைக்கும் பெரிய ஒரு அது கிடையாது, கட்டம் கிடைக்கும். அப்ப இவர் சிறுவராக இருக்கும்போது கொடுத்து வருவதில் இருந்து அதை அப்ப அவர் நபியாக்குற நேரத்துல எத்தனையோ தொழுகையாளிகள்லாம் இருப்பாங்க அந்த காலத்துல, எத்தனையோ நோம்பான நல்ல மக்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் விட்டுப்புட்டு சின்ன பிள்ளை நீதான் நபி, நான் நேப்ப அவ்வளவுதான், நீ யாரையும் கேட்கறது, அதான் நபிங்கிறது. நபிங்கிறது இருக்கு பாருங்களேன், நான் யாரை வேணாலும் நியமிப்பேன், அது நீங்க கேட்க முடியாது. என் தூதரை நான் நியமிப்பேன், அதுல எவரும் அட்வைஸும் கேட்க மாட்டேன். அதான் அல்லாவுடைய நிலைப்பாடு. அது வசனத்திலிருந்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நபியை பத்தி சொல்லும்போது அல்லா என்ன செய்யணும், அதே சூறாவுடைய மரியம்ங்கிற சூறாவில் 19வது சூறால 29, 30வது வசனத்தில் இருப்பான்னு கேட்டா, அவங்க வந்து தந்தையில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். யாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெற்றெடுத்தவனே நம்புவானா? நம்ப மாட்டான். அப்ப இல்லாம ஒரு பெற முடியாது. அப்ப தாயிட்ட வந்து ஒரு கூட பெற்றவன ப்ரூஃப் ஆகாரம் கேட்பான். எப்படா என்ன இந்த மாதிரி மரியம் இந்த மாதிரி பண்ணிவிட்டியா? அவங்க என்ன பண்றாங்க, பதில் சொல்லல. அசாரத்து இலை, குழந்தைய கை காட்டாங்க. என்ன கேட்குறாங்க கேள். அவங்க மக்கள் கேட்கிறாங்க, கை பண்ணு கல்லிமு மண்காட்டில் மகதி சபியா, தொத்தில சிறுவர்னு மட்டும் சொல்லல, சொத்தில் சிறுவர். சிறுவர்னா கூட ஒரு 8 வயசா இருக்குன்னு நினைச்சுக்கிறோம்ல, புத்தில் சிறுவர்னா என்ன கை குழந்தை. அப்ப கை குழந்தையாக இருக்கிறவர் போய் நாங்க எப்படி பேசுறது என்று இந்த மக்கள் கேட்கிறாங்க. அப்ப உடனே அந்த கை குழந்தையாக இருந்த ஈசா நபி அவர்கள், ஏசுநாதர் அவர்கள், ஹால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கி இருக்கிறான், ஓ ஜாலனி நபா, என்னை நபியா ஆக்கி இருக்கிற. எப்ப பிறந்தவன இது ஒன்று பெரிய பெரிய ஆச்சரியப்படம் இல்லை. சயின்டிஃபிக்லாம் இன்னைக்கு வந்து குளோனிங் முறையில் மரபணுலேருந்து எடுத்து உருவாக்கப்பட்டவர்கள் வந்து பெரிய ஏற்கனவே உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஈரநபி அவர்கள் வந்து பிறந்த உடனேயே அவங்க வந்து இந்த மாதிரி நட்டாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னாங்கன்னு வருது. இப்போதானே பிறந்திருக்காரு, என்ன தவம் பண்ணார் இவர்? ஒரு தொழுவு கூட தொழுதுக்க மாட்டார். அப்போதான் பிறந்த இருக்கிறார், ஒரு தொழுதுக்க மாட்டார், தச்சு பண்ணி நோம்போட ஒரு தவமும் செய்யலை. அவர் நபி ஆகிட்டான்ல, ஒரு அமலம் அவர் செய்யலைங்க. எந்த அமலும் செய்யாமலே அவர் நினைஞ்சிட்டான்ல, நபி ஆக்கிட்டான்னு சொன்னா, நபிங்கிறது வந்து யாரும் வந்து உழைத்து கற்பட்டு பெறுவது அல்ல, அல்லவா கொடுக்குற யுக்தி என்பதை நம்ம நினைஞ்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, அவங்க மட்டும் இது விழுத்தவங்களுக்கு தான் அது பொருந்து. ரசூலுல்லாஹ் பிறக்கும் போதே நபியா பிறந்தாங்க. கடவுள் நபிகள் நாயகத்தை புகழ்றவங்கிறப்ப நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, பிறக்கும் போது நபியா தான் பிறந்துட்டாங்க அப்படிங்க. ஆனால் அல்லாஹ் மறுக்கணும், அப்படி கிடையாது. யாரு அவங்களுக்கே தெரியாது நபியா போறது. நபிகள் நாயகத்துக்கு 40 வயசுல நபியாக நியமிக்கப்படுற வரைக்கும் நாம நபியாகவும் அல்ல நம்மளது இறை தன்னுடைய தூதரா தேர்ந்தெடுப்பான்னு அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் திருமறையில சொல்றான், உம்மை வழி தவறியவராக கண்டு உமக்கு நேர்வழி காட்டினான். 93வது அத்தியாயம் 7வது வசனம். அப்போ வழிகட்டவராக வழி தவறியவராக உம்மை கண்டு பஹதா, உமக்கு வந்து வழிகாட்டினான் என்று சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட என்னன்னு கேட்டா, அவங்க வந்து நபியா அவங்களுக்கு தெரியாது, பிறவி நபி யாரும் கிடையாது, அல்லாஹ்வா தேர்ந்த நபி ஆகுறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இது ஒரு நல்ல ஒரு திருமறை வாங்கக்கூடிய ஒரு வசனம். நபிமார் எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த ஆலமுல் அருவாகல உலகத்தை இல்லாம இந்த ரூஹானி உலகம் இருக்கு பாருங்க, மனித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அவரிடம் எல்லா சந்ததிகளையும் எல்லாம் வெளியேற்றினான். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுன்னு பின்னாடி விளக்கமா சொல்லுவோம். அந்த ஒரு அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கும்போது நபிமார்கள்ட்ட அல்லாஹ் அக்ரிமெண்ட் எடுக்கான். நபிமார்கள்ட்ட அக்ரிமெண்ட்டை வந்து 3வது அத்தியாயம் 81வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டி என்ன சொல்றான்னு கேட்டா, இது அப்பதல்லாஹு நபியின, நபிமார்களிடத்துல ஒன்று உடன்படிக்கை எடுத்தான். என்ன உடன்படிக்கிறான்னு கேட்டா, லமா ஆத்தைத்துக்கும் மின் கபின் ஹிக்மத்தின், உங்களுக்கு நான் வந்து வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்த பிறகு தும்மஜா ஆக்கும் ரசூலும் சத்திக்குள் இமாமும், உங்களை மெய்ப்படுத்தக்கூடிய இன்னொருவர் உங்களிடத்தில் வருவாரேயானால் லதூமின் நபிஹி, அவரை நீங்கள் நம்ப வேண்டும், பல கந்துருன்னவு, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கலாம். நான் நபிமார்கள் ஒத்துக்கிட்டாங்க. இது என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்னுட்டா, ஒவ்வொரு நபியை அனுபவம் சொல்ல, உன்னை நபி ஆக்கி இருக்கிறேன், உன்னை நபி ஆக்கி இருக்கும் பொழுது ஓவர் டேக் பண்ணி இன்னொரு ஆளை நான் நியமிப்பேன். நீ இருக்கும்போது நீ என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னா ஓகே, நான் ஒதுங்கிறேன், விட்டுறணும். இது ஒத்துக்கிறியா? அல்லாஹ் அதில் நான் இருக்கிறான். உங்களிடத்த எப்படி வார்த்தையை போடுறான், தும்மஜா அக்கும் ரசூலும், பிறகு உங்களிடத்துல வேற ஒரு தூதராரையானால் நான் அனுப்பிட்டேன்னு இந்த நியமனம் கேன்சல், நீ அவருக்கு ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடி போவியா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கிஃப்ட்னு அர்த்தம். தந்துட்டா நீக்க முடியாது கிடையாது. நான் உன்னை தூதரை ஒரு நாட்டுக்கு தூதரா நான் நியமிக்கிறேன், ஜனாதிபதி நியமிக்கிறேன், பிரதமர், நான் நினைச்சா அவருக்கு தூக்கிட்டு போடுவேன், யாரும் கேட்க இயலாது. மனுஷன் இப்படி ஒரு நாட்டு பிரதமர் இவ்வளவு அதிகாரம் படைச்சவனா இருக்கிறோம், படைச்ச இறைவன் நம்ம பிடித்தான். ஏதோ தூதரை நியமிச்சதுனால நம்ம தூதர் நம்மளை யாரும் ஆக்க இயலாது, அல்லாஹ் கூட நம்மளை நீக்க முடியாது, நம்மளோட மூத்தவரையும் அதை நினைக்காத.
நான் வேற ஒரு ஆளை உங்ககிட்ட அனுப்பி வச்சேன்னா நீ ஒத்துக்கிறணும். ஆனா அப்படி யாருக்கும் எல்லாம் அனுப்பிடானா. அல்லாஹ் கேட்டானா, என்ன கேட்டான்? உன்னை தூதர் ஆக்கின பிறகு உன்னிடத்துல வேற ஒரு தூதரை நான் உன்னிடத்துல அனுப்பி வைத்தேனே, ஆனால் நான் அவருக்கு பின்னாடி போவியா? ஒத்துக்கிட்டா சரி, ஒத்துக்கிறோம், போறோம். இதுல இருந்து நபி என்ற தவி உழைப்பால் கிடைப்பது அல்ல, அல்லாஹ்வா கொடுக்கிற கிஃப்ட். இது எல்லாம் விட தெளிவான வார்த்தை இறை கொண்டல்ல 6:24 6வது அத்தியாயத்துல 24 வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அலமு ஹைது யஜ்அலு ரிசாலத்தஹு. யாரிடத்துல எங்கே தூதுத்துவத்தை வைப்பது அவனுக்கு தான் தெரியும். அவன் தன்னுடைய தூது பணியை யாரிடத்துல ஒப்படைப்பது என்பது அவனே நன்கறிந்தவன். இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். ஒரு நபின்னு சொல்றோம்னா எல்லா நபிமாரும், ஆதமா இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், இடையில அம்புட்டு நபிமார்களா இருக்கணும். யாரும் கஷ்டப்பட்டு நபி ஆயிர நபிமார்கள் வரலாறை அறிவதற்கு முன்னால் இதை நீங்கள் மனசில் பதிவித்துக் கொள்ள. எந்த நபியும் தவத்தால், உழைப்பால், இபாதத்தால், வணக்க வழிபாடு, திறமையால், அறிவால், ஆற்றலால் ஆனதில்லை. அல்லாஹ் நினைத்தா நாக்கு பேச தெரியாத அவருக்கு அவர் நபியாக்குவான். யார் இருந்தா நபி? அவர் திக்கி திக்கி பேசுவாரு. நான் நியமித்ததான் நான் அவரை கொண்டு நான் நிகழ்த்தி காட்டுறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய செட்டிங். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்து வழங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, நபிமார்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட உடனேயே அந்த மனிதன்கிற நிலையிலிருந்து மாறிவிடுவார்களா? இதை வைக்கணும். அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க. நபி ஆயிட்டாங்க அப்படி நினைக்கிறாங்களா இருக்கு. என்னங்க நபி தூசி பெறாத அவுலியா கானுக்கும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்ப நபிமார்கள் எப்படி விளங்கிட்டோம்னா மற்ற எல்லாம் அறிவிட்டு போயிடும். நபிமார்களாக இருந்தவர்கள் 3 வகையில நீங்க பார்க்கணும். அவர்களுடைய தோற்றம், முதல்ல உடல் தோற்றத்துல காத்தவன தெரிகிறது, தோற்றத்தில் மனிதராகத்தான் இருப்பார்கள். 10. 2வது அந்த தன்மை இருக்குல்ல, ஒன்னு வெளி தோற்றம், இன்னொன்னு அகம். அகத்தை எடுத்துக்கொண்டலையானால் அதுல என்னவாத்தான் இருப்பார்கள்? மனிதராகத்தான் இருப்பார்கள். அதாவது புறம் எடுத்து பார்த்தீர்களேயானால் அதிலே மனிதராகத்தான் இருப்பார்கள். அகத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால் அதிலே மனிதராகத்தான் இருப்பார்கள். அகத்துல என்ன கோவம் வரும், ஆசை வரும், மனுக்கெல்லாம் வரும்ல, இது மாதிரி தான் அவர்களும் இருப்பார்கள். ஆற்றலை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதுல மனிதராக இருப்பார். 3 பிரிச்சுக்கலாம். மனிதர் சொன்னா தோற்றத்திலும் மனிதர் தான், புறத்திலும் அகத்திலும் மனிதர் தான். ஆற்றல் இருக்கு பாருங்க, வலிமை, அதுல என்ன இதை கொண்டு அப்படி அடிக்கிறீங்க, அடிச்சா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. நான் சொன்னா என்னைய மாதிரி அவர் அடிச்சா வணங்குதா, அவர் கைதான் வலிக்கும். குத்துனான்னு வைங்க, என் கை வலிக்கிற மாதிரி வலிக்கும். இதுதான் வல்லமை ஆற்றல் இல்லை. இதை நீங்கள் ஆழமா மனசுல பதிவு வச்சுக்கணும். இதை நானே சொல்லல, திருமறை குர்ஆனுடைய ஏராளமான சான்றுகள் வேகமா நம்மள சொல்லிட்டே வர்றேன். 10 என்னன்னு கேட்டா, அவர்கள் அனுப்பப்பட்ட உடனே இறை தூதர்கள் போய் என்ன செய்வாங்க? நாங்க தான் நபி இறை தூதரா வந்திருக்கிறோம், செய்திகளை சொல்ல மாட்டோம்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு இன்னும் பில்லா பக்கரும் வைக்கிறோம்னா நீங்க எங்களோட மனுஷன் தானேன்றாங்க. அப்ப தோற்றத்துல மக்கள் தான் அப்படி தெளிவு பண்ணீங்களா? நிறைய வர்றவர் இவர் வேற மாதிரி 2 கொம்பு வச்சுட்டு இருந்தாரு வைங்க, சரிதான் வேற மாதிரி இருக்காருல்ல அப்படின்னு இருப்பாங்க. 2 கொம்பு வச்சுக்கிட்டு நெத்திக்கண்ணோட வந்தாரு வைங்க. இறை தூதர்ல கூடியவர் அப்படி நெற்றிக்கனோட வந்தாரு. நமக்கெல்லாம் நெத்திக்கண்ணில் இருக்கும், நெத்திக்கன் இருக்க கடை இருக்கும் நம்பியிருப்பாங்க. இவர் வர்றாரு பார்த்தா அவங்க மாதிரி தான் தெரிகிறாரு. அவங்க சொல்றாங்க, இதை எப்படி சொல்றாங்க? இன்னும் இல்லாம சொல்லணும்னா நீங்கள் எங்களை மாதிரி மனிதர்கள் வேற இல்லை என்று அவர்கள் சொன்னது சொன்னா அப்ப என்ன வழங்குது? தோற்றத்தில் மனிதன் என்று தீர்மானிக்கிறது இருந்தார்களே தவிர வேறு தன்மையான தோற்றமுடையவர்களாக இல்லை. பிறகுல 2 கண்ணு உள்ளவர்களாக இல்லை, நெத்தில ஒரு கண்ணு பெற்றவர்களாக இல்லை. இப்படிதான் இதான் வழங்கிக்கணும். இது எங்க இருக்குன்னு கேட்டா, திருக்குறான்ல 14வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதே 14வது வசனம் 11வது வசனம் இருக்குல்ல, இவங்க சொல்றாங்க எங்களை மாதிரி மனுஷர் தானே. அதுக்கு நபிமார்கள் சின்ன பதில் வசனம். அடுத்த வசனம் என்ன வருதுன்னு கேட்டா, காலத்திலும் ருத்துலுக்கும் தூதர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, இன்னும் இல்லா பசரம் இதுக்கும் நாங்க உங்களை மாதிரி யார் இல்லைன்றது. அவன் சொல்றான் இந்த மாதிரி மனுஷர் தானே. அதுக்கு நபிமார்கள் சொல்றாங்களாம், இன்னும் இல்லாத மிசலுக்கும் உங்களை மாதிரி மனுஷன் தான்ப்பா, இருந்தாலும் எங்களுக்கு இறைவன் செய்தி தர்றான், வேற ஒண்ணு கிடையாது. செய்தி அங்கிருந்து வாங்கி தர்றமே தவிர மற்றபடி நீ சொல்ற நாங்க அதை மறுக்கல. அவன் நீ மறந்தான்னு சொல்றான், இவன் என்ன செய்யற ஆமாங்கிறார் என்று சொன்னதாக 14வது அத்தியாயம் 11வது வசனத்துல பார்க்கலாம். 25வது அத்தியாயம் 20வது வசனத்துல வழி காட்டுகிறான், மா அர்த்தல் நான் கபலக்கமிழல் முர்த்தலீன, எந்த தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் இல்லா இன்னகும்ல ஏக்குனத்தாம், உணவு உண்பவர்களாகத்தான் நாம் அனுப்பியிருக்கோம். எம் தூண பில்லத்வா, உணவுக்கு கடை வீதிகளுக்கு சென்று உழைக்கக்கூடியவர்களாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அதாவது என்ன நடந்தது? சம்பாதிக்கணும், நம்ம ஒத்துக்கு சம்பாதிக்கணுங்கிற உணர்வோட தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். சாப்பிடக்கூடியவர்களாக தான் நபின்னு வந்தவனே நான் நபிங்க வேணும்னா பாரு 10 நாளைக்கு முடிச்சு உட்காந்துருக்கேன் பாரு என்று ஒரு நபியை சொன்னேன். இறை தூதரா வந்தவர், நான் இறை தூதர் ஆதாரம் கேட்குறியா, இப்படி நீ 10 நாள் நினைப்பேன், தண்ணியை குடிக்க மாட்டேன், திங்க மாட்டேன், மனசனா தான் இருப்பாங்க. இறை தூதர்கள் சொல்லக்கூடியவர்கள் எப்படிதான் இருப்பாங்க? மனிதராகத்தான் இருப்பாங்களே தவிர
மனித திங்கிறதா ஃபர்ஸ்ட் அளவுகோல். எப்ப சாப்பிட்டாலும் அவுட்டு, அவ்வளவுதான். மனிதத்தன்மை இருக்குன்னு அர்த்தம், கடவுள் தன்மை இல்லைன்னு இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இது இல்லா இன்னஹும் லயாக்குலுன தாம், உணவு உண்பவர்களாகவும் வயம்தூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் எந்த தூதரையும் நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 20 அதே மாதிரி 11 அத்தியாயம் 27வது வசனத்துல சொல்றாங்க, எதிரிகள் சொன்னாங்களா, தொக்கல் மழை உள்ளது கபரூமின் கோமிகி, அவர்கள் சமுதாயத்திலே நிராகரித்தவர்கள் சொன்னார்கள், மானராக்க இல்லா பசரம் விசனா, எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை காண்கிறோம். நபிட்ட போய் சொல்றாங்க, எங்களை மாதிரி ஒரு மனுஷன், நீ என்னப்பா என்ன தூதருங்கிறார், எங்களை மாதிரி மனுஷனா தானே இருக்கிற என்று அவர்கள் சொன்னார்கள் என்று 11:27 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல 21:3 சொல்லி காட்டுகிறான், தூதர்கள் மக்களுக்கு போதனை செய்வது அல் ஹாதா இல்லா பசரம் இருக்கும். ஏன்பா இவர் உங்களை மாதிரி மனுஷரை தவிர ஆளு இருக்கா, மனிதனை தவிர உடைப்பா இவரை நீ பின்பற்ற போறீங்க என்று தலைவர்கள்லாம் கேட்கறாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க, என்னப்பா இவரை ரசூலுங்கிற, உங்களை மாதிரி மனுஷரா இல்லையா இவரு. அப்ப தோற்றத்துல எந்த புரண்டு இருக்கணும் வளருது, மனிதன்கிற உள்ள அடையாளங்கள்ல எந்த ஒண்ணு அவங்ககிட்ட மிஸ் ஆகல, அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம வழங்கிக்கிறோம். இது எங்க இருக்குன்னு கேட்டா 21:3 இருக்குது. 23வது அத்தியாயம் 24வது வசனத்துல மஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பிறவுன் சொல்லுகிறான், இவர்களை போன்ற ஒரு மனிதர் தான் உங்களுக்கு மேல அலைவர் ஆகுறதுக்காக இந்த வேஷம் போட்டிருக்காரு, பிரேமத்துவத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி யுரீது பல்லல் அழைக்கும், உங்களை விட மேலே போறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவன் விமர்சனம் பண்ணியதாக திருமறை 23வது அத்தியாயத்துல 24வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல இறை தூதர்களை பத்தி சொல்லும்போது 23வது அத்தியாயம் 33வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான், மஹாதா இல்லா பஷரும் இருக்கும், இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர், இவள் மிம்மா தாக்குலூன், நீங்கள் உண்பதை உண்கிறார், மிம்மா தசரபும், நீங்கள் அருந்துவதைத்தான் இவர் அருந்துகிறார், நீங்க திங்கிறத அவர் திங்கிறார், நீ அவர் திங்க மண்ணெளி திங்கல ஒரு சோறு அவர் நாட்டுக்கு சோறு தான் கேட்குது, அப்ப திங்க வேற ஒன்று அவர் திங்க கூடிய திங்கிற மாதிரி தெரியல, அப்ப இப்ப இறைப்பு இருந்துறீங்கன்னு கேட்கறாங்க. இப்ப அந்த தோட்டம் இருந்தது. அதே மாதிரி மூசா நபியை பற்றியும் ஹாரூன் நபியை பற்றியும் அந்த திரோவுடைய கூட்டுக்காரர்கள் சொன்னார்கள், நூமின் வசரைனி மிஸ்ரிலாம், இந்த நாள் போன்ற 2 மனிதர்களை நாம் நம்புவோமா என்று கேட்டார்களாம். 23:40 இதெல்லாம் தோற்றத்துல, தன்மையில எப்படி இருந்தா 2வது வருவேன், இதெல்லாம் தோற்றத்துல வெளி தோற்றத்துல பார்க்கும் பொழுது யாருக்கே தெரியுதுன்னு அர்த்தம். தோற்றம் தான் இருந்தோம்னா எதிரிக்கே தெரியுது மனுஷன், நீ மனுஷன் தானடா அப்படின்னு என்ன அர்த்தம், பார்த்தவனே மனுஷன் சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது, பார்த்தவனே அவரை திங்கிறது குடிக்கிறது போறது எல்லாத்தையும் பார்த்தா மனுஷன்ல தெரியுது, அது இருக்கு. 23:47 அதே மாதிரி 25:7 25வது அத்தியாயம் 7வது வசனத்துல மாலி ஹாகர் ரசூல், இவர் என்ன பேர், யாக்குலு தாமு எம்கி பிள்ள சுவன், இவர் சாப்பாடு சாப்பிடுகிறார், கடை வீதிக்கு போறார், இவரெல்லாம் இருக்குதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது 25:7 அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 154வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். 154லையும் 26 186லையும் சொல்லி காட்டுகிறான், மா அந்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீர் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று எதிரிகள் ஒவ்வொரு நபியத்தையும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்க அடிக்கடி மூத்தாக்களுக்கு ஓதுறீங்களே யாத்திரை, அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டா, காலு அவர்கள் சொன்னார்கள், மான்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை என்று யாசின் 36வது சூராவுல 11வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தில் அவர் சொல்கிறார்கள், அப்தரமின்னா வாஹிதன் நத்தபியூஹு, நம்மளை போன்ற ஒரு மனிதரை நாம் பின்பற்றுவோம் என்று கேட்டார்கள். 54வது அத்தியாயம் 24வது வசனம். அதே மாதிரி 17வது அத்தியாயம் 94வது வசனத்துல வேற மாதிரியாக சொல்லி காட்டுறான். இன்னும் அழுத்தமா வேற வித்தியாசமான வார்த்தையை போட்டு சொல்றான், ஒமா மன அன்னப யூமினு இஜ்ஜா அஹமுல் ஹுதா, நேர்வழி வந்த பிறகும் மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா, அல்லாஹு பஷர ரசூலா, மனிதரைத்தான் அல்லாஹ் தூதராக அனுப்பிவிட்டானா அதான் தடையா இருந்துச்சு. ஏறான மலக்கு அனுப்ப வேண்டியதானையா அப்படி ஏத்துக்கிறது, மனிதரை தூதராக அனுப்பியதனால் தான் ஏற்றுக்கொள்வதற்கே தடையாக இருந்தது என்று அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 17:94 64:6 இதே மாதிரி கருத்து சொல்றான். 5:75 இதே மாதிரி சொல்லி காட்டுகிறான். 21:8 வேற மாதிரி சொல்றான், உண்ணாத சரீரம் படைத்தவர்களார் அவர்களை நான் வாக்கவில்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 13:38 சொல்றான், இன்னும் தாண்டி போய் சோத்தை விட்டுருவோம், பொண்டாட்டி பிள்ளைலாம் இருந்துச்சு நபிமார்கள் வழக்கதார், நான் ருசுலமின் கபலிக்க முக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பினோம், அல்நாளகும் அதுவாரம் உதவியா, அவர்களுக்கு மனைவி மக்களை ஏற்படுத்தி இருக்கிறோம், மனுஷன் தான் அவங்க அப்படின்னு சொல்லி 13:38 சொல்லி. இதெல்லாம் வெளி தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் என்று தரப்படக்கூடியவர்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக, மனித தோற்றத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை, மனிதராகத்தான் காட்சி தந்தார்கள், எதிரிகளுக்கு தந்தார்கள். விட்டு யாராவது நபியை பற்றி சொல்றது, அந்த நபிக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு காதுல இருந்து இப்படி இருந்துச்சு, கண்ணுல இருந்து அப்படி இருந்துச்சு, ஏதாவது தான் வைங்க அப்படிதான் ஏத்திருப்பாங்க, சொல்லி மாட்டேன்
அப்படி இருந்தா இந்த கொஸ்டின் வந்திருக்காது, எங்களை மாதிரி மறுன்னு சொல்லியிருப்பானா? அப்படி இருக்கவில்லை என்பதை பற்றி எந்த நபிக்கு இது பொருந்தும். எந்த நபியை பற்றி பேசினாலும் இதுதான் அளவுகோல். இது தோற்றம். தோற்றத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குணாதிசயங்கள் மனித குணமா இருந்துச்சா வேற மாதிரி இருந்துச்சா, அவங்களுடைய ஆடல் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நபிமாரி வரலாறுக்கு முன்னாடி நபிமார்களுடைய பொதுவான இலக்கணங்களை ஒரு நாள் 2 நாள் கூட போனாலும் பரவாயில்லை. வரலாறை விட இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்சோம். இது முடிஞ்ச பிறகு இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எழுப்பிக் கொள்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள் பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடத்துவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆயிடக்கூடாது. அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சிறுக்கில் இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டில் உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டுதான் அது நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியோட உங்களுக்கு அறிவிச்சது இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாந்திர கந்தாக்களை கொடுத்தீர்களேயானால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாளர் அன்வர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்குற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு தாராளமா நிதி உதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் விமர்சனங்களையும் உங்கள் விளம்பரங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி மீடியா ராய் 81 அங்கப்பந்தரு சென்னை 1 ஃபோன் 52117635330697.